ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழ் சீரியல்லையே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படின்னா கார்த்திகை தீபம் சீரியல் தான். ஆல்ரெடி கார்த்திகை தீபம் சீரியலுடைய சீசன் 1 அப்படிங்கிறது பயங்கர வரவேற்பை மக்கள்கிட்ட பெற்றிருந்தது. அதை தொடர்ச்சியாக கார்த்திகை தீபம் 2வும் இப்போ பயங்கர அதை விட மல்டிபிள் வரவேற்பு அப்படிங்கிறது பெற்றுட்ருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலுடைய பயங்கர ஃபேன் பேஸாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு செம்மையான குசியான நியூஸ் அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கு. இந்த சீரியலில் மெயின் லீட் ரோலாக நடிச்சிட்டு இருக்கவர் தான் ஹீரோ கார்த்திக் ராஜ் அப்படிங்கிறவங்க. அவங்களுடைய நெக்ஸ்ட் சீரியல் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் இப்போ கிடச்சிருக்கு. அதை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எல்லாருமே ரொம்பவும் குசி ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறது தான். கார்த்திக் ராஜ் இந்த சீரியலுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. வேறு சீரியலில் நடிக்க போகிறாரா, இல்லை அவர் பிக் ஸ்க்ரீன் சொல்லக்கூடிய பெரிய திரைக்கு போக போகிறாரா, வெள்ளித்திரைக்கு போக போகிறாரா அப்படின்றதும் பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்த நமக்கு இப்போ ஜீ தமிழில் இன்னொரு சீரியல்லையே இவரை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரியல் எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு செம்மையாக ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் கதைக்களம் அப்படிங்கிறது ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகை தீபம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கார்த்திக் ராஜாவோடைய நியூ சீரியல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய டைட்டில் அப்படிங்கிறது மைனர் மாப்பிள்ளை அப்படிங்கிறது தான். டைட்டிலோட இந்த சீரியலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கார்த்திகை தீபம் சீரியலில் எப்படி போல்டான கேரக்டரில் இருப்பாரோ அதே போல் மைனர் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு செம்மையான காமெடி கலந்த ஒரு ஹீரோவாக இருக்க போகிறாராம். கார்த்திக் ராஜா அந்த சீரியலில் ஒரு புதிய பரிமாணத்தையே கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் டபுள் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி நடிக்க போகிறாருன்ற தகவல் வேறு வெளியாகி இருக்குது. இவர் அந்த நாடகத்தில் ரெட்டை வேடத்தில் அண்ணன் தம்பி கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. 2 கேரக்டருமே உங்களுக்கு செம்ம காமெடியாக தான் இருக்க போகுது. குறிப்பாக அது ஃபேமிலி ரிலேட்டடாக சென்டிமெண்ட்டாகவும் காமெடி கலந்த ஒரு எமோஷ்னல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அந்த சீரியலை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் கார்த்திக் ராஜ் நடித்த ஒரு சீரியலில் அது ஒரு பயங்கர ஹிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவர் ரெட்டை வேடத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு கேட்டதுமே ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம குஷியாக இருக்காங்க. ஏன்னா கார்த்திக் ராஜாவை இப்படி ஒரு சீரியலில் இப்படி ஒரு பரிமாணத்தில் யாருமே பார்த்தது கிடையாது. அது எப்படி இருக்கும், அமைதியாக இருப்பாரா, ஆக்ஷனாக இருப்பாரா, இல்லை ரொம்ப காமெடியாக இருக்குமா, இது மாதிரி பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அந்த சீரியல் பற்றின தகவல் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் மைனர் மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு காமெடி நிறைஞ்ச சீனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஸோ வேறு லெவலில் இருக்க போது இந்த சீரியல் அப்படிங்கிறது. இந்த சீரியல் எப்போ வரும், கார்த்திக் ராஜா அந்த ட்வின்ஸ் கேரக்டரில் எப்படின்னா அவரை வெளிப்படுத்த போகிறாரு, அவர் ஆக்டிங் அப்படிங்கிறத, இதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக ஃபேன்ஸ் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு காத்துட்ருக்காங்க. இந்த சீரியல் பற்றின உங்களுடைய தகவல்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியல் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மைனர் மாப்பிள்ளை பற்றின எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். எத்தனை மணிக்கு அந்த சீரியல் போஸ்ட் பண்ணுவாங்க, எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.